முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னுடைய பெயரையும் உன்னுடைய ராசியையும் சொல்லிக்கொண்டு இப்பதிவை முழுமையாக கேள் தங்கமே. இதில் உனக்காக ஒரு விஷயத்தை நான் உன்னிடத்தில் சொல்ல வேண்டும். வாழ்க்கையில் கஷ்டம் வேதனை என அனுபவித்து கொண்டே இருக்கின்றாயா? வாழ்க்கையில் எப்பொழுதப்பா நிம்மதி வரும், சந்தோஷம் வரும்? ஒவ்வொரு விடியலும் எனக்கானது எனக்கானது என்று தான் விடுகிறது என்று நான் நம்புகின்றேன். ஆனால் ஒரு விடியல் கூட எனக்கானது அல்லாமல் யாருக்காகவோ சென்று விடுகின்றது. நான் எப்பொழுது மகிழ்ச்சியை சந்திப்பேன், நான் எப்பொழுது மகிழ்ச்சியான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழுவேன் என்று மனதில் நினைத்து கொண்டே இருக்கின்றாய். பல பேர் என்னை வெறுத்து ஒதுக்குகின்றார்கள். நான் யாருக்கும் எந்த தீங்கும் இழைக்காமல் என்னை சிலர் உதாசீனப்படுத்துகின்றார்கள் என்று மனம் வேதனை அடைகின்றது. யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உன்னுடைய நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்க்கையில் வெற்றி பெறப் போகின்றாய். கவலைப்படாமல் இரு. என்னுடைய அருளால் உன்னை முழுமையாக ஆசிர்வதிக்கின்றேன். இனி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போகின்றாய். உன்னுடைய சந்தோஷம் உன்னை தேடி வரும். உன்னுடைய ராசியை நினைத்துக்கொள் என்று சொன்னேன் அல்லவா? முதல் 6 ராசியில், அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, இதில் ஒரு ராசியாக நீ இருந்தால் இனி உன் வாழ்க்கையில் நீ எந்த முயற்சியை எடுக்கின்றாயோ அதில் நிச்சயமாக வெற்றி அடையும். நீ ஒரு விஷயம் செய்ய வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் தோல்வி வந்துவிடுமோ என்ற பயத்தினால் அதை செய்ய முற்படாமல் தயங்கி தயங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். தங்கமே, தைரியமாக செய்ய தொடங்கு. அதில் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும். நீ வெற்றிக்கு வரக்கூடிய காலகட்டம்தான் இது. எதையும் யோசிக்காமல் நிம்மதியாகவும் தைரியமாகவும் தொடங்கு தங்கமே. உன் அப்பா நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். அடுத்த 6 ராசியில், அதாவது துலாம், விருச்சிகம், தனுஷு, மகரம், கும்பம், மீனம், இவர்களில் சிலர் வீடு கட்ட வேண்டும் என்று முற்போக்குத்தனமாக நீங்கள் யோசித்து கொண்டே இருக்கின்றீர்களே தவிர என்ன செய்வது என்று புரியவில்லையே. கடன் வாங்கி கட்டலாமா, என்ன செய்வது என்று குழப்பமாக தவித்து கொண்டிருக்கின்றாய். தங்கமே, தைரியமாக அடியெடுத்து வை. நிச்சயமாக நன்றாக அனைத்து முடியும். கடன் வாங்காமல் செய்ய முடியாது என்று நினைக்கின்றாய். அது நிச்சயமாக முடியாது தான். சில கடன்கள் உனக்கு வரத்தான் செய்யும். ஆனால் அதை அடைக்கும் வலிமை உனக்குள் இருக்கின்றது. வீடு பொன் போன்றது. வீடு அனைத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம், அத்தியாவசியமான தேவை. அவை இல்லாமல் நீ எவ்வளவு அவமானங்களும் கஷ்டங்களும் பட்டு வருகின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நீ வீடு கட்டக்கூடிய காலகட்டம்தான் இது. தைரியமாக அடியெடுத்து வை, முன்னேறு. உன் அப்பா நான் உனக்கு துணையாக நிற்பேன். ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.